ஆக்சுவலாக நாய்களால் மக்களுக்கும் மக்கள்னால நாய்களுக்கும் நிறைய பிரச்சனை இருந்ததுனால்தான் நான் வந்து இந்த நாய்கள் காப்பகம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கே வந்தேன். இது வந்து இதை பற்றி முன்னாடி ஜேடியாக இருந்தவர்கிட்ட நான் வந்து கேட்டப்ப அவர் வந்து நாய்களுக்கு வந்து ஷெல்டர் கிடையாதுமா அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா திரும்ப வந்து நாய்களுக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் போது அதில் வந்து என்னை இது பண்ணுறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அந்த அமைப்பே அப்படி ஒரு அமைப்பு இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தது. ஆனாலும் என்னால் வந்து நாய்களை வந்து ஸ்ட்ரீட்டில் விட்டுற முடியல. ஏன்னா இப்போ திரும்ப எடுத்த நாய்களை ஸ்ட்ரீட்டில் விட்டால் அது எல்லாருக்கும் பிரச்சனை தான். இப்போ நான் புலி வாழை பிடிச்ச கதை தான் என்னோட நிலைமை. ஒன்று அது ஷெல்டர் வந்து முடித்து நாய்களுக்கு ஒரு நிறுவனமாக இந்த பகுதியில் செயல்பட தொடங்கிடணும். இப்போ ஃபுட்டு கொடுக்கறது, இங்கேருந்து அருணாச்சலா காப்பகம் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான நிதி உதவியும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நீ இதெல்லாம் செய்கிற அப்படின்னா கொஞ்சம் பத்தாம தான். இதில் வந்து சம்பளம் வாங்காமல் நிறைய எனக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இதில் அலுமேல் அம்மா, என் தம்பி அருள், அதுக்கப்புறம் திவ்யா, எங்கள் அம்மா, இவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, என்னோட முகத்தை பார்த்துட்டு இவ ஏதோ செஞ்சிட்ருக்கா அப்படிங்கிறதுக்காக இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட 7 வருஷமாக இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நாய்களுக்கு ஃபுட் கொடுக்கறது. இப்போ வந்து இங்கே வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நாய்க்கு ஃபுட் வைக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, அந்த மாதிரி. ஏன்னா அதனால தான் இவங்களாம் வந்து சேலரி வாங்காமல் என்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால தான் என்னால் சமாளிக்க முடியுது. இன்னும் நான் வந்து இடையில் வந்து அவங்களுக்கும் வேலை இருக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப நாளைக்கு எல்லாம் 7 வருஷம் ஹெல்ப் பண்ணிட்டாங்கல்ல, ரொம்ப நாளைக்கெலாம் வந்து சம்பளம் இல்லாமல் யாரால் தான் உதவி பண்ணிகிட்டு இருக்க முடியும்? அவங்களுக்குன்னு பொழப்பு இருக்குது, அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்குல்ல. நம்மளும் அவங்கள வந்து எதுவும் பண்ண முடியாது. அப்போ பண தேவைகள் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னும் போது என்கிட்டையும் பணம் இல்லை. அப்போ எனக்கு கைக்கும் பத்தலை வாய்க்கும் பத்தலை அப்படிங்கிற மாதிரி தான். உங்ககிட்டலாம் ஒரு ரூபா கொடுங்க, ஒரு ரூபா கொடுங்க அப்படின்னு என் முகத்தை பார்த்து கூட ஒரு ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க FBயில். அது எல்லாமா சேர்ந்து அந்த கணக்கு கூட போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் கிட்ட வந்தது. அவ்வளோதான் வந்தது. ஃபேஸ்புக்கில் க்ரௌட் ஃபண்டிங் என்னால் அவ்வளோதான் வந்து புரட்ட முடிஞ்சது. வேறு எங்கே ஏதாச்சும் ஒரு ஆப்பில் அந்த மாதிரி இணையத்தில் அந்த மாதிரிலாம் வந்து க்ரௌட் ஃபண்டிங் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு என்னால் முடியல. அடுத்தது வந்து என்னால் வந்து யார்கிட்டையும் போய் டைரெக்டாக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கும் அச்சமாக இருந்தது. அதனால் எனக்கு வந்து கனடாவிலேருந்து ஜெயபாதன் சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த பைசா வச்சு நான் நாய்களுக்கு சாப்பாடு போட தொடங்கிட்டேன். கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 500 ரூபா இந்த காமராஜ் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்பிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே 100 ரூபா 200 ரூபா இப்படி மாதம் அனுப்பிச்சோம். மொத்தமே மாதத்தில் டொனேஷனாக வந்து ஒரு 700 ரூபா 750 ரூபா இப்படி வந்து இருந்தது. அந்த 750 ரூபா கூட என்ன அந்த 750 ரூபா கூட இப்போல்லாம் வரல. அது ஜெயபாரதன் அனுப்புகிற பணத்தை வச்சு தான் நான் வந்து நாய்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடுனாச்சும் போடணுமே அப்படி சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். தடுப்பூசிலாம் கொண்டு போய் எல்லா நாய்களுக்கும் தடுப்பூசி போட்டுட்டேன். எல்லா தடுப்பூசியும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் என்னன்னா தங்க வைக்கிறதுக்கு ஷெல்டர் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா பிரச்சனைகள் வருது. நான் வந்து வீட்டில் நான் தங்குற இடத்துலையே வந்து கேஜ் வச்சு கொஞ்சம் நாய்கள் வந்து வச்சிட்ருக்கேன். அது வெளியில் விட்டால் பிரச்சனையாகுது. மற்ற நாய்கள் வந்து இவங்கள கடிக்கிறாங்க, இல்லைன்னா இவங்க போய் மற்றவங்கள கடிக்கிறாங்கன்ட்டு கம்ப்ளைண்ட் வருது, மற்றவங்கள தோற்றுறாங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அதனால் நான் யாரையும் வெளியில் விடலை. இருக்கிற வரைக்கும் என் கூட இருக்கட்டும், அது வந்து ஒரு நிறுவனம் தான் அப்படின்ட்டு எப்படியாச்சும் நான் அதை வந்து இது பண்ணிடுவேன். அதுக்குள்ளே நானாச்சும் வேலைக்கு போயிட்டு நான் சம்பாதிக்கிற பணத்தில்னாச்சும் நாய்களுக்காக வந்து ஒரு காப்பகத்தை உருவாக்கிடுவேன். இங்கே ஒரு டாக்டர் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு பெருங்கனவு அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் நீங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணலைன்னா என்னுடைய கனவு நிஜமாகுமா? உதவி பண்ணுங்கள் ப்ளீஸ்.